ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் சோத்திரங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கிட்டத்தட்ட நம்ம 22 வாரங்கள் பார்த்திருக்கிறோம் இந்த சுகமளிக்கும் பள்ளியில. இன்றைக்கு 23வது வாரத்துக்கு நாம் வந்து இருக்கிறோம். 23வது நாள். கடந்த கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக நம்மளால எடுக்க முடியாம போயிடுச்சு. பல தனிப்பட்ட ஒரு காரணங்களுக்காக நம்ம தொடர்ந்து செய்வோம். இந்த சுகமளிக்கும் பள்ளியை முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம நிறைய ஸ்டார்ட் பண்ணுவோம். கர்த்தருடைய சத்தத்தின் மூலமாய் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னென்ன டாபிக்ல கர்த்தர் பேச விரும்புகிறாரோ அதெல்லாம் வந்து 10 மினிட்ஸ்ல நம்ம கற்றுக்கொள்வோம். பாருங்க, பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் அதிகமாய் கேட்கிறீர்களோ அந்த காரியத்தின்படியே என்ன உங்க வாழ்க்கை மாறும் என்று சொல்லப்படுது. அப்போ ஒரு விஷயம் என்ன, சுகத்தை பற்றி நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன, சுகம் உங்களுக்கு சொந்தமாயிடும் பாருங்க. அதான் வேதம் சொல்லுது. கேட்காமே விட்டீங்கன்னா பிரயோஜனமே இல்லை பாருங்க. கேட்கணும் என்று வேதம் சொல்லுது. ஓகே, இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், இந்த தெய்வீக சுகத்தை பெறக்கூடாதபடிக்கு சில காரியங்கள் இருக்கு பாருங்க. என்ன சொல்றீங்க, தெய்வீக சுகத்தை தடுக்கிறதுக்கே பல காரியங்கள் இருக்கா? ஆவாங்க. ஒண்ணு பிசாசு இருக்கான் பாருங்க, பிசாசு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம பிசாசுக்கு ஏஜென்ட்டா நம்மளே சில நேரத்துல வந்துடுறோம் பாருங்க. தெய்வீக சுகத்தை பெறாதபடிக்கு என்ன சில காரியங்கள் நாம் தவிர்க்க வேண்டும். தவிர்க்க வேண்டும் சொல்லுவாங்க பாருங்க. உதாரணத்துக்கு சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா சில பேர் டாக்டர் சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்கன்னா, அளவா சாப்பிடுங்க, லிமிட்டடா எடுத்துங்க, சில ஃபுட் எல்லாம் எடுத்துக்காதீங்க பாருங்க. உதாரணத்துக்கு ஃபீவர் வந்துடும் பாருங்க. சில ஃபீவர் வரும்போது என்ன சொல்லுவாங்க, இந்த ஃபுட்டை சாப்பிடுங்க, இந்த ஃபுட்டை சாப்பிடாதீங்க, இந்த ஃபுட்டெல்லாம் நீங்க தவிர்த்துருங்க அப்படின்னு பாருங்க. அதே போலதான் இன்றைக்கு வேதாந்தத்தின் அடிப்படையில தெய்வீக சுகத்தை நீங்கள் பெற ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் என்ன பண்ணணும், தவிர்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. என்னங்க, தெய்வீக சுகத்தை நீங்கள் பெற ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும். என்ன, மற்ற அந்நிய ஜனங்களுடைய ஆலோசனைகளை தவிர்க்கணும். என்ன பிரதர் பாருங்க, கிறிஸ்தவர்கள் முதலாவது தெரிஞ்சுக்கணும். என்ன, தெய்வீக சுகத்தை நீங்கள் பெறுவதற்கு, அல்லது தெய்வீக சுகம் ஏற்கனவே நீங்க பெற்றிருக்கீங்க. இந்த தெய்வீக சுகத்தை நீங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கீங்க. இந்த தெய்வீக சுகத்தை நீங்கள் அனுபவிக்கிறதற்கு தடையாக சில காரியங்கள் இருக்கு. அதுக்கு முதல் காரணம் என்ன, எதை தவிர்க்கணுமா? பைபிள் சொல்லுது, தெய்வீக சுகத்தை உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிறதுக்கு மற்ற அந்நிய ஜனங்களுடைய ஆலோசனைகளை தவிர்க்கணும். இன்றைக்கு அதான் சத்தியத்தை பார்க்க போறோம். ஒரு 10 நிமிஷம் நம்ம பார்த்து நம்ம கடந்து செல்வோம். அந்நிய ஜனங்களுடைய ஆலோசனைகளை முதல்ல தவிர்க்கணும். நீங்க கேட்கலாம், என்ன பிரதர் அவங்க கரெக்டான பிரதர் பேசுவாங்க, சில டைம்ல கரெக்டா பேசுவாங்க. பாருங்க, கிறிஸ்தவத்துல என்ன ஆகுது, கிறிஸ்தவர்ல என்ன பண்றோம், ஏழாக்குறமா சில விஷயங்களை பேசுறோம்ல. பாருங்க, ரொம்ப ஞானமா இருக்கணும் பாருங்க. சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களா இருக்கும் என்று வேதம் சொல்லுங்க. என்ன, ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன, சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களா இருக்கணும், ரொம்ப ஞானமா பேசணும் பாருங்க சர்ப்பம். அப்போ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தெய்வீக சுகத்தை நீங்கள் அனுபவிக்காதபடிக்கு, அல்லது தெய்வீக சுகத்தை நீங்கள் பெறக்கூடாதபடிக்கு என்ன காரியங்கள் இருக்கா, அந்நிய ஜனங்களுடைய ஆலோசனை தவிர்க்கணும். அதுதான் பாருங்க, எண்ணாகமத்துல ஒரு உதாரணம் சொல்லி நம்ம அப்படியே நம்ம பார்ப்போம் பாருங்க. எண்ணாகமத்துல பாருங்க, 11ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் ஒண்ணு நடைபெறுகிறது. எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். அது ஜனங்க வந்து இறைச்சியை கேட்கறாங்க, சாப்பாடு கேட்கறாங்க. ஆனா அங்க ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போறோம். ஆக்சுவலா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, வேதாந்தத்தின் அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்க நல்லா ஹெல்த்தியா இருக்காங்க பாருங்க. ஏற்கனவே அவங்க சுகமா இருக்கிறார்கள். இஸ்ரேல் ஜனங்கள், பைபிள் சொல்லுகிறது, சுகமா இருக்காங்க. நல்லா அருமையான சாப்பாடு, மன்னா. யோசிச்சு பாருங்க, அந்த மன்னாவை எப்படி வேணா சமைச்சுக்கலாம். பைபிள்ல சொல்லுது பாருங்க. நீங்க அந்த எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிச்சீங்கன்னா என்ன சொல்றாங்க பாருங்க. அந்த மன்னாவை பொறுக்கி கொண்டு வந்து சிலர் எந்திரங்கள்ல அரைப்பாங்களாம், மிஷின்ல அரைச்சு வச்சுப்பாங்களாம், உரல்ல இடிச்சு வச்சுப்பாங்களாம், அப்புறம் பானைகள்ல போட்டு சமைப்பாங்களாம், சாப்பாடு மாதிரி சமைப்பாங்களாமா. யோசிச்சு பாருங்க, மன்னாவை எடுத்து சாப்பாடு மாதிரி சமைப்பாங்களாம், அப்புறம் பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுப்பாங்களாமா. அது மட்டும் நம்ம என்னவா, அதை வந்து அப்படியே அப்பம் மாதிரி சுடுவாங்களாமா. யோசிச்சு பாருங்க, ரொட்டியா அதை நல்லா ரொட்டி மாதிரி சமைப்பாங்களாம். யோசிச்சு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல கேட்கும் போதே. அப்ப பாருங்க, இந்த அளவு இருக்கு, இந்த அளவுக்கு நல்லா தேவன் சூப்பரான ஃபுட்டை கொடுத்துருக்காரு. ஆனா என்ன ஆகுது பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துருது. என்ன, இறைச்சி மேல ஒரு ஆசை வந்துருது பாருங்க. ஆசை என்பது தவறு கிடையாது, வேதாந்த அடிப்படையில். ஏன்னா தேவன் தான் பாருங்க பல ஆசைகளை நமக்கு கொடுக்குறாரு. விஷயம் எந்த சூழ்நிலையில அந்த ஆசைப்படுறதுன்னு ரொம்ப முக்கியம் பாருங்க. பைபிள் தெளிவா சொல்லுகிறது, நம்முடைய ஆசைகளை
தேவன் தேவன் தான் பாருங்க நம்ம இந்த உணர்ச்சிகளை கொடுத்திருக்காரு. சரீர பிரகாரமான அந்த உணர்ச்சிகளை தேவன் தான் கொடுத்திருக்காரு. அந்த ஆசைகளை தேவன் தான் வச்சிருக்காரு. ஆனா அந்த ஆசைகளை அனுபவிக்கிறதற்கான ஒரு கால வரைமுறைகளை தேவன் வச்சிருக்காரு. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? கால வரைமுறைகளை வச்சிருக்காரு அந்த ஆசைகளை அனுபவிக்கிறதுக்கு. பாருங்க, சிச்சுவேஷன்ஸ் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி சிச்சுவேஷன் தேவன் அமைப்பாரு பாருங்க. ஆனா இந்த நல்லா ஒரு புரிஞ்சுக்கணும். நமக்கே தெரியும் டெசர்ட் பகுதியில எவ்வளவு அளவுக்கு சூடு இருக்கும், ஹீட் இருக்கும். வனாந்திரத்துல பயங்கரமா இருக்கும்ல பாருங்க. யூஸ்வலா வந்து எடுத்துக்க மாட்டாங்க, நான்வெஜ் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சூடு, ரொம்ப ஹாட்டான இது அப்படின்லாம் சொல்றாங்க பாருங்க. அப்போ இந்த ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, ஆக்சுவலா நீங்க நல்லா அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா, இவங்க தெய்வீக சுகத்தை பெறாம போறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அந்நிய ஜனத்துடைய ஆலோசனை கேட்டாங்க பாருங்க. நீங்க அங்க பிரதர் அங்க எங்கேயுமே போல, நீங்க வசனத்தை பாருங்க, நல்லா பாருங்க. இந்த தொடர்ச்சியா படிக்கும் போதுதான் தெரியும். 11 இருந்து 4 வசனம் வரைக்கும் படிக்கிற பாருங்க. பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்து பாளையத்தின் கடைசியில இருந்து சிலரை பட்சித்தது. பாருங்க, பாளையத்துல கடைசியில இருக்கிற ஜனங்க வந்து என்ன பண்றாங்க, கர்த்தர் இடத்துல முறையிடுறாங்க. ஆமா, என்ன முறையிடுறாங்கன்னா இறைச்சியை பத்தி முறையிடுறாங்க. நீங்க கேட்கலாம், அது எப்படி பிரதர்? கா யாரா இருக்கும் அந்த ஏன்னா பைபிள்ல தெளிவா சொல்லிருப்பாங்க. இந்த காளை இந்த இந்த கடைசியில இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த பாளையத்தின் கடைசியில இருக்கிறவங்க யாருன்னா, வேதாந்தத்தின் அடிப்படையில பைபிள்ல என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த கடைசியில இருந்தவங்க அந்நிய ஜனங்கள் என்று சொல்லப்படுது. நீங்க பாருங்க, வசனத்தை படிங்க. 3ஆம் வசனத்துல கர்த்தருடைய அக்கினி அவளுக்குள்ளே பற்றி எறிந்ததினால் அவ்விடத்திற்கு தபேரா என்று பெயரிட்டான். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். ரொம்ப முக்கியம். என்ன ஆயிடுச்சுன்னா, பல ஜாதியா பாருங்க, இஸ்ரவேல் எகிப்துல இருந்து புறப்படும் போது வெறும் இஸ்ரேல் ஜனங்க மட்டும் வரல பாருங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் ஜனங்க மட்டும் வரல, மற்ற ஜனங்களும் சேர்ந்து வராங்க, மற்ற அந்நிய ஜனங்களும் சேர்ந்து வராங்க பாருங்க. அவங்க கூட அப்படியே கிளம்பி வராங்க பாருங்க. அந்த கிளம்பி வந்த ஜனங்கள் வந்து எப்படி இருந்தாங்கன்னா, பாளையத்துக்கு கடைசியில வைப்பாங்க. ஏன்னா கோத்திரம் வந்து பாருங்க, தேவன் ஒரு ஒரு கோத்திரத்துக்கு பின்னாடி ஒரு ஒரு கோத்திரத்தை வச்சுட்டு கடைசியில இந்த இந்த அந்நிய ஜனங்களை வந்து வைக்கிறாரு பாருங்க. ரொம்ப முக்கியம். அந்த அந்நிய ஜனங்கள் என்ன பண்றாங்களா, அவங்க ரொம்ப இச்சை உள்ளவர்களானார்கள். எதுல இச்சை உள்ளவர்களானாங்களா, அவங்களுக்கு கறி தேவைப்படுது. அதனால என்ன பண்றாங்க, அவங்க தூண்டி விடுறாங்க பாருங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்றாங்க பாருங்க, இஸ்ரேல் புத்திரர் திரும்ப அழுது நமக்காக இறைச்சி பொசிக்க கொடுப்பவர் யார்? யோசிச்சு பாருங்க. இஸ்ரேல் ஜனங்க இது வரைக்கும் கேட்காம இருந்தாங்க பாருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இஸ்ரேல் ஜனங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க அந்த வசனத்தை அப்படியே நீங்க 10ஆம் அதிகாரத்துல இருந்து படிச்சீங்கன்னா அது வரைக்கும் எதுவுமே இருக்காது பாருங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஜனங்க ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு விடுறாங்க பாருங்க. நம்ம ஊர்ல பாத்திருக்கீங்களா, ஒரு ஆளு வந்து பிரச்சனை கிளப்பி விட்டா எல்லாரும் பிரச்சனை கிளப்புவாங்க, பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி கதை என்ன ஆயிடுச்சு, பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க. என்ன, இறைச்சி தேவை, இறைச்சி கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க இச்சிக்கிறாங்க. அந்நிய ஜனங்களுடைய ஆலோசனையை கேட்டு என்ன பண்றாங்க, இஸ்ரேல் ஜனங்க இச்சிக்கிறாங்க. ஓகே, நீங்க கேட்கலாம், பிரதர் இச்சைக்கும் இதுக்கும் என்ன பிரதர் சம்பந்தம் இருக்கு? சுகத்தை பெறுவதற்கும் இதுக்கும் என்ன பிரதர் சம்பந்தம் இருக்கு? தெய்வீக சுகத்தை பெற இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நல்லா கவனிச்சீங்கன்னா பாருங்க. 20ஆம் வசனத்துல பாருங்க, தேவன் ஒண்ணு சொல்றாரு. என்ன, 1 மாசம் வரைக்கும் நீங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீங்க அசட்டை பண்ணிட்டீங்க. நான் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல்ல, என்னவா நீங்க என்ன அசட்டை பண்ணிட்டீங்க. அந்நிய ஜனங்களுடைய ஆலோசனை கேட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, என்ன அசட்டை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 33ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா தான் அங்க ஒரு கீ பாயிண்ட் கொடுத்துருக்காரு பாருங்க. என்ன, தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சி அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். பாருங்க, வியாதி வந்துருச்சுங்க. ஆக்சுவலா கர்த்தர் வியாதியை கொடுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அவர்களுடைய அந்த கீழ்ப்படியாமனுடைய ஒரு விளைவுனால அங்க தேவனுடைய நியாய தீர்ப்பு வருது பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன, இங்க என்ன காண்பிக்கப்படுகிறது, இதை அப்படியே நம்ம ஆப்போசிட்டா பாத்துக்கணும். என்ன, தெய்வீக சுகத்தை நீங்கள் பெற அந்நிய ஜனங்கத்துடைய ஆலோசனையை தவிக்கும். பாருங்க, இன்றைக்கு இருக்கிற உலகத்துல பாருங்க என்ன நடக்குதுன்னா, அவங்க சொன்னா கரெக்டா தான் பிரதர் இருக்கும், இவங்க சொன்னா கரெக்டா தான் பிரதர் இருக்கும். குறிப்பா பாருங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு பாருங்க. எனக்கு இந்த வியாதிகள்லாம் வயிற்று வலி வரும்போது என்னென்ன பேர் நிறைய பேர் அதெல்லாம் சொல்றாங்க பாருங்க. அப்படி இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அங்க போயிட்டு வந்துரு நல்லா இருந்துரும், இந்த இந்த மாதிரி பண்ணு நல்லா இருக்கும். ரொம்ப முக்கியம் பாருங்க. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், வேதாந்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். சில இயற்கை வைத்திய முறைகள் இருக்கு, தயவு செஞ்சு பண்ணலாம், தவறு கிடையாது. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும். அது சடங்கு மாதிரி பண்ணி பாருங்க.
ஏன்னா கிறிஸ்தவத்துல நிறைய பேர் இப்படி இருக்காங்க. சொல்ல வேண்டியதா இது பாருங்க. எதுக்கும் இங்க ஒரு கும்பிட போட்டுக்கலாம், அங்க ஒரு கும்பிட போட்டுக்கலாம். ஐயோ என்ன பிரதர் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிதானே இருக்காங்க. ஆகாப் காலத்திலேயே இருந்தாங்க பைபிள் சொல்லுது பாருங்க. ஒண்ணு 2 ராஜாக்கள்ல படிக்கிறேன் பாருங்க. எப்படி இருந்தாங்க அம்மா? 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 32 வசனத்துல இப்படியே சொல்லப்படுது. 2 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல இப்படியா சொல்லப்படுது பாருங்க. 2 ராஜாக்கள் படிக்கிறேன் பாருங்க. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல இப்படியே சொல்லப்படுது பாருங்க. 2 ராஜாக்கள் 17:32. என்னவா? அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததுமன்றி மேடையில் உள்ள கோவில்களில் தங்களுக்காக ஆராதனை செய்கிறதுக்கு தங்களுக்கு ஈனமானவர்களை ஆசிரியர்களாகவும் ஏற்படுத்தினார்கள். என்ன 33ஆம் வசனத்துல என்ன சொல்லுது? அப்படியே கர்த்தருக்கும் பயந்து தங்கள் விட்டு வந்த ஜாதியுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களையும் சேவித்து வந்தார்கள். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கிறிஸ்தவத்துல ஏன் சிலருக்கான தெய்வீக சுகத்தை ஏன் பெறாமல் அல்லது அனுபவிக்காமல் போறாங்கன்னா, மற்ற அந்நிய ஜனங்களுடைய ஆலோசனை கேட்கிறாங்க பாருங்க. மற்ற மதத்தினுடைய ஆலோசனை கேட்கிறாங்க. கேட்கலாம், என்ன பிரதர் இப்படிலாம் பேசுறீங்க? ஆமாங்க, தேவன் தெளிவா சொல்றாரு பாருங்க. என்னை என்று உனக்கு வேற ஒரு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். சரிங்களா உங்களுக்கு? கண்டிஷன் லா ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? பைபிள்ல பாருங்க, ப்ராமிஸ்லயே 2 ப்ராமிஸ் இருக்கு. கண்டிஷன், அன்கண்டிஷன் இருக்கு பாருங்க. கண்டிஷன்னா இதை பண்ணா இது கிடைக்கும்னு சொல்லப்படுது பாருங்க. அதுல சுகத்திற்கும் அது பொருந்தது பாருங்க. உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. யாத்ராகத்துல தேவன் என்ன பண்றாரு? யாத்ராவும் 15ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம் பாருங்க. இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துல இருந்து கூட்டு வந்துட்ட பிறகு அந்த மாறான்ற இடத்துல ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறாரு. என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, தண்ணியில எடுத்து போடு, தண்ணி மதுரமா மாறுன்னு சொல்லிட்டு அங்க 26ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. அந்த சம்பவம் நடந்துட்ட பிறகு அடுத்த வசனம் என்ன சொல்றாருன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவரை செய்து அவர் அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்களையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதியில ஒன்றை உனக்கு வரப்பண்ணின என்ன அர்த்தப்பா? அதெல்லாம் உனக்கு அணுகவே அணுகாது, நான் உன்னை பாதுகாத்துருப்பா அப்படின்றாரு. என்ன, நீ என்னுடைய வார்த்தையை கேளு, என்னுடைய ஆலோசனையை கேளு. ரொம்ப முக்கியம் பாருங்க. எத்தனை பேருக்கு விளங்குது பாருங்க. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவானா என்னது? முதல்ல அவருக்குள்ள போகணும் பாருங்க. அவருக்குள்ள போகாமையே எனக்கு எனக்கு சுகம் பெற்றுனா அவருக்குள்ள போகணும். உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள இருக்கணும் பாருங்க. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் பாருங்க. 2 ராஜாக்கள்ல ஜனங்க எப்படி பண்றாங்க பாருங்க. அங்கேயோ அவங்களுடைய ஆலோசனையை கேட்டுக்கிட்டு பாருங்க, இப்படிதான் பாருங்க. அப்படிதான் இருக்காங்க ஜனங்க. அங்கேயே கேட்டுக்கிட்டு அவங்க என்ன சொல்றது, அதையும் பண்ணி வச்சிடலாமே, வந்துடும் சுகம் எப்படியாச்சும் வந்துடும் பாருங்க. அவங்களுக்கு என்ன சுகம் எப்படியாச்சும் பெற்றுக்கும். சுகத்தை பெற வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவனுடைய ஆலோசனை, தேவனை விசுவாசிக்கணும் பாருங்க. மற்ற ஜனங்கள் அந்நிய ஜனங்கள் சொன்னாங்கன்னு சொல்லி பண்றது, அது பண்றது, இது பண்றது, அதே கூடாத காரியம் பாருங்க. அப்போ தெய்வீக சுகத்தை பெற மற்ற அந்நிய ஜனங்களுடைய ஆலோசனையை தவிக்கணும். அவங்க சொல்றது சூப்பரா இருக்கிற மாதிரியே இருக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? ஆனா ரொம்ப டேஞ்சர் பாருங்க. சில விஷயங்கள் சொல்றாங்களா, இல்ல இந்த இந்த மெடிசன் போடு, தாராளமா பண்ணுங்க. ஆனா சடங்கு ரீதியாக அல்லது தேவனுக்கு விரோதமான சில காரியங்களை பண்ணிதான் அந்த சுகத்தை அப்படி வர வைக்கிறதுக்கான காரியங்கள் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு அதை ஏத்துக்கொள்ளாங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க பாருங்க. 2 ராஜாக்கள்ல கடைசியா இது பார்த்து முடிப்போம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 41 வசனத்துல இப்படியே சொல்லப்படுது பாருங்க. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 41 வசனத்துல, அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரங்களை சேவித்தும் வந்தார்கள். அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்ததுபடியே இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள். நீங்க பாருங்க, கிறிஸ்தவத்துல இப்படி இருக்கு பாருங்க. என்ன, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு கும்பிடு, மற்றவர்களுக்கும் ஒரு கும்பிடு. இல்ல இல்ல இல்ல. ஏன்னா அவங்களோட சுகத்தை பெற ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடணும் பிரதர். அங்க போயிடலாம், இங்க போயிடலாம், இயேசு கிறிஸ்துக்கே போயிட்டு வந்துடலாம். ஆனா கேட்டா என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்தவம் சொல்லுவாங்க. நீங்க கேட்கலாம், என்ன பிரதர் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே? நாங்க யாரையும் கார்னர் பண்ணி பேசல. நல்லா புரிஞ்சுக்கணும், வசனத்தின் அடிப்படையில் பேசி கொண்டிருக்கோம். அப்போ ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன, தெய்வீக சுகம் இயேசு கிறிஸ்து கிட்ட தான் வருது பாருங்க. அப்போ அவர் என்ன ஆலோசனை சொல்றாரு கேளுங்க. மோஸ்ட்லி நான் இந்த சத்தியத்தை நம்ம ஏன் பேசுறோம்னா, தெய்வீக சுகத்தை பெற மற்ற அந்நிய ஜனங்களுடைய ஆலோசனையை தவிக்கணும் பாருங்க. இஸ்ரேல் ஜனங்க பாருங்க, இந்த இறைச்சியை புசிக்கிறதுக்கு மெயின் ரீசனா இருந்தவங்க யாரு? மற்ற அந்நிய ஜனம். அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன பண்ணி
இறைச்சிய அவங்க தூண்டி விட்டு பாருங்க, கடைசியில வாதைகள் வருது பாருங்க. வாதைகள், வியாதி எல்லாம் வந்து மறிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அதே அப்படியே நீங்க ஆப்போசிட்டா பண்ணி பாருங்க. அவங்க பேச்ச கேட்காம இருந்திருந்தா நல்லா ஹெல்த்தியா இருந்திருப்பாங்கல்ல. அப்போ எத்தனை பேருக்கு விளங்குது இன்றைக்கு? நிச்சயமா மற்றவருடைய ஆலோசனை கேட்காதீங்க. வேதத்தினுடைய தேவனுடைய ஆலோசனை கேளுங்க. தேவனுடைய ஜனத்தாருடைய ஆலோசனை கேளுங்க. அந்த ஜனத்தாருடைய ஆலோசனைகளும் ஞானமா கேளுங்க. கர்த்தர் தாமே உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாராக.